அதிகாரம் பலியறிதல். அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். பிறரின் வலிமையை எண்ணி பார்த்து அவர்களோடு ஒத்துப்போகாமலும் தனது வலிமை என்ன என அறியாமலும் தன்னைத்தானே பெரிதாக நினைத்து வியந்து கொண்டிருப்பவன் விரைவில் கெட்டழிவான். வணக்கம் நேயர்களே, மக்கள் யார்பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேர்தலுக்கு இன்னும் 62 நாட்கள் மட்டுமே இருக்கு. தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாம் வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பதிலும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணியிலும் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் பல்வேறு கட்சிகளுடைய கூட்டணி உறுதி ஆகாததுனால யார் யாரோட கூட்டணி சேருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருக்கு. இந்த நிலையில சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பா மாவட்ட தேர்தல் அதிகாரியோடு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லகானி ஆலோசனையை நடத்திருக்காரு. வாக்காளர் பட்டியல் திருத்தம், வாக்குச்சாவடிகளில் செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தியும் விவாதம் நடந்திருக்கு. இந்த தேர்தல்ல 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து விழிப்புணர்வு செய்ய போவதா ட்விட்டர் சமூக வலைதளம் அறிவிச்சிருக்கு. இப்படி தமிழக தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கிற ஒவ்வொரு நாளும் தமிழக தேர்தல் களத்தோட செய்திகளை நேரடியாக அதோட பரபரப்பு குறையாம உங்கள் தந்தை தொலைக்காட்சி மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில வழங்கிட்டு இருக்கு. செய்திகள் மட்டும் இல்லாம தமிழக தொகுதிகள் வாரியா கட்சிகளுடைய பலம் பலவீனம் குறித்த அலசல், அதிமுக ஆட்சியின் 5 ஆண்டு கால செயல்பாடுகள் குறித்த பிரம்மாண்ட கருத்து கணிப்புன்னு பல விஷயங்களை இதுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் சொன்ன முக்கியமான சில கருத்துக்களை பார்க்கலாம். தேமுதிக கட்சி தங்களுடைய கூட்டணிக்கு வரும்னு பல கட்சிகள் காத்துட்டு இருந்த சூழ்நிலையில தேமுதிக தனியா போட்டியிடும்னு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவிச்சாரு. ஆனாலும் தேமுதிகவிற்கு மக்கள் நல கூட்டணி அழைப்பு விடுத்திருக்கிறதாகவும் அழைப்பு அப்படியே இருக்கிறதாகவும் அதை அவங்க மறுக்கலன்னு சொல்லி இருக்காரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. வாய்ப்பு இருக்கு. நாங்கள் அழைப்பை விடுத்திருக்கிறோம். அழைப்பு அப்படியே இருக்கிறது. அவர்கள் மறுத்து நாங்கள் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அறிவிக்கவும் இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள். நாங்கள் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அறிவிக்கவும் இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் அவங்க தலைமை ஏற்றுக்கு போக வாய்ப்பு, அதெல்லாம் நீங்க கூட்டணிக்கு வருவதாக ஒப்புக்கொண்டால் அதற்கு பிறகு பேசப்பட வேண்டிய விஷயங்கள். பத்திரிகைக்காரர்கள் பூராத்தி எங்ககிட்டே பிடிங்கிட்டே உங்களுக்கு நாங்க கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சிருங்களேன், பிறகு சொல்றவே. நாங்க கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சிருங்களேன், பிறகு சொல்றவே. கடந்த காலங்களை விட இந்த தேர்தல்ல அதிமுக ஒரு அணி, திமுக காங்கிரஸ் ஒரு அணி, மக்கள் நல கூட்டணி, பாமக, தேமுதிகன்னு பல அணிகள் இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில கூட்டணி பற்றிய கேள்விக்கு பதில் கொடுத்த தமிழக பாஜக தலைவர் தமிழிசை, உதிரியா போட்டியிடுவதை விட உறுதியா போட்டியிட்டா எல்லாருமே ஜெயிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இதுல இருந்து பாஜகவும் தேமுதிகவை இன்னும் விடலன்னு நம்ம எடுத்துக்கலாம். அனைவரும் இணைந்து விரைந்து செயலாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதில் யார் பெரியவர்கள், யார் முதல்வர் என்று போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை விட உதிரியாக போட்டி போடுவதை விட உறுதியாக போட்டி போட்டால் அனைவருமே வெற்றி பெறலாம் என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறோம். அவர்களும் உணர்ந்து அனைவருமே இணைந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாஜகவோட மூத்த தலைவர் இல கணேசன், நாங்க தனிச்சு நிக்கிற நிலையில இல்லன்னே சொல்லிட்டாரு. தங்களோட உடன்படுற கட்சிகளோடு சேர்ந்து தேர்தலை சந்திப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. தன்னிச்சையாக பாரதிய ஜனதா கட்சி மாத்திரமே இப்போது வேட்பாளரை அறிவிக்கிற நிலையில் இல்லை. நாங்கள் சட்டமன்றத்தில் தனித்தே சந்திப்போம் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. எங்களோடு உடன் வருகிற கட்சிகளோடு சேர்ந்துதான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்று சொல்கிறோம். அது யார் யார் உடன் வருவார்கள் என்பது மாத்திரம் தெளிவாகவில்லை என்பது உண்மை. பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது விரைவில் தெளிவாகும். அது தெளிவான பிறகுதான் இடப்பங்கீடு, யார் யாருக்கு எந்த தொகுதி என்று தெரியும். அதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், அதெல்லாம் தெரிந்த பிறகுதான் நாங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க முடியும். அவசரப்பட்டு அறிவிப்பது என்பது நன்றாக இருக்காது. மக்கள் நல கூட்டணி எந்த தேக்கமும் இல்லாம முடக்கமும் இல்லாம நாங்க உற்சாகமா 5ஆம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்க போறோம்னு சொல்லியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன். 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டோம். இப்போது 5ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை வருகிற 29, 30 ஆகிய 2 நாட்களில் தென் மாவட்டங்களில் தொடங்குகிறோம். ஆகவே மக்கள் நல கூட்டணியின் பணிகளில் எந்த தேக்கமும் இல்லை.
பயணத்தில் எந்த முடக்கமும் இல்லை. மக்கள் நல கூட்டணியின் பணிகளில் எந்த தேக்கமும் இல்லை. பயணத்தில் எந்த முடக்கமும் இல்லை. நாங்கள் எங்கள் வேலைகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறோம். விரைவில் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்வு ஆகியவற்றை இறுதி செய்து விடுவோம். 4 முறை என்ன 5 முறை என்ன, இவங்க 100 முறை பிரச்சாரம் பண்ணாலும் மக்கள் நல கூட்டணி வர்ற தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. மக்கள் நல கூட்டணி எந்தவித தாக்கத்தையும் தமிழக அரசியலில் ஏற்படுத்த போவதில்லை. அவர்கள் 4 முறை 5 முறை பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் 100 முறை பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அவர்கள் 4 முறை 5 முறை பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் 100 முறை பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அதே போல திமுக காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. இன்று ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி மேல் மக்களுக்கு அதிக அதிருப்தி இருக்கிறது. ஆக ஒரே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு அணியைத்தான் மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அது பாரதிய ஜனதா கட்சி அங்கம் பெறும் அணி. பாரதிய ஜனதா கட்சி அங்கம் பெறும் அணி. தேர்தல் நாளே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுதுன்னு புகார் மேல புகாரா வந்துகிட்டு இருக்கோம். இந்த தேர்தல்ல எந்த கட்சியும் பணம் கொடுக்க முடியாது, அதுக்கு நாங்க ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு சொல்றாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன். அது என்னன்னு பார்க்கலாம். இது ரெண்டுமே வேண்டாம். ஒரு புதிய மாற்று, ஆளை மாத்தி பார்த்து ஆட்சி மாத்தி பார்த்து அடிப்படையில் மாற்றம் ஏற்படாத போது, கொள்கை மாற்று என்று வருகிற போது கண்டிப்பாக மக்கள் மீது எழுச்சி ஏற்படுகிற போது பணத்துக்கு ஒரு பெரிய ரோல் இருக்காது. ஆகவே அதையும் மீறி கண்டிப்பாக அதிமுக திமுக வீழ்த்துவதற்கு இது பணத்தை வச்சு உங்களுக்கு பண்ண முடியாது. நாங்க தேர்தல் கூட்டங்கள் பிரச்சாரம் செய்கிற போது ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது சட்டப்படி தவறுன்னு வருகிற போது அப்படி பணம் கொடுக்க யாராவது முயற்சி பண்ணா நான்கு கட்சிகளை சார்ந்த தொண்டர்கள் அந்த பூத் அளவில் அமைக்கக்கூடிய அந்த கமிட்டி என்பது அப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்தா அந்த பணத்தை பறிமுதல் செய்யணும் கால் கொடுத்திருக்கிறோம். அப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்தா அந்த பணத்தை பறிமுதல் செய்யணும் கால் கொடுத்திருக்கிறோம். ஆகவே ஜனங்க இந்த முறை அப்படி ஓட்டு காசு இந்த பிரச்சனைக்கு இடம் இருக்காது. மக்கள் மீது எழுச்சி ஏற்படுகிற போது உங்களுக்கு பணம் பஞ்சா பறக்கும். மக்கள் மீது எழுச்சி ஏற்படுகிற போது உங்களுக்கு பணம் பஞ்சா பறக்கும். திராவிடர் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்துக்காரங்க அந்த கட்சியை கலைச்சிட்டு திமுகவோட சேர்ந்துட்டாங்க. இந்த தேர்தல்ல திமுகவோட வெற்றிக்கு பாடுபட போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு நாங்கள் அதை கலைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை இணைத்துக் கொண்டு இருக்கின்றோம். இதுவரை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து வந்தோம். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நேரடியாக நாங்கள் எங்களை இணைத்துக் கொண்டோம். இனி நாங்கள் முன்னேற்றத்திற்காக நாங்கள் பாடுபடுவோம். ஆட்சி அமைப்பதற்கு கூடுமானவரை நாங்கள் எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் விரயம் செய்து கண்டிப்பாக ஆட்சி கட்டளையில் அமர வைப்போம் தலைவரையும் தளபதியும். அதிமுகவும் திமுகவும் சின்ன சின்ன அமைப்புகளோட எல்லாம் கூட்டணி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. சிறு சிறு அமைப்புகளை அழைத்து தேர்தல் பயத்தால் யாரையோ கிட்ட ஊர் பேர் தெரியாதவர்கள் கிட்ட பேசிக் கொண்டிருக்கின்ற ஜெயலலிதா அவர்களும் நேற்று ஸ்டாலின் அவர்கள் 19 அமைப்புகளை அழைத்து பேசியிருக்கின்றார். அந்த 19 அமைப்புகளில் 11 அமைப்புகள் வெறும் லெட்டர் பேட் அமைப்புகள். வெறும் லெட்டர் பேட் அமைப்புகள். இப்படியெல்லாம் பயந்து கொண்டிருக்கின்ற இந்த 2 திராவிட கட்சிகள் மத்தியில் தைரியமாக நம்பிக்கையோடு இன்று பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மக்களை சந்தித்து தேர்தலை சந்திக்கிறது. தமிழக தேர்தல் களத்தோட இன்றைய நாளின் நிலை எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். தமிழக தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் உதிரியா சில கட்சிகள் இருந்தாலும் உறுதியா சில கட்சிகள் இருந்தாலும் இறுதியா யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத மே 19ஆம் தேதி நம்ம பார்க்க முடியும். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது அரசியல் கிசுகிசு. வணக்கம். முரசுக்காரர் தனிச்சு போட்டின்னு அறிவிச்சாரு. அவரோட கட்சிக்காரங்க எல்லாரும் சோர்வாயிட்டாங்களாம். அதுலயும் குறிப்பா தேர்தல்ல போட்டி போட விருப்ப மனு கொடுத்தவங்க எல்லாம் சொல்ல முடியாத வேதனையில இருக்காங்களாம். எப்படியும் கூட்டணி வந்துரும், எம்எல்ஏவா ஆயிரலான்னு ரொம்ப ஆர்வமா பணம் கட்டி மனு கொடுத்தவங்க எல்லாம் கட்டண பணமாவது திரும்ப வந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்களாம். மனு கொடுக்கும் போது கொடுத்த சொற்ப தொகை மட்டும் இல்ல,
சீட்டை உறுதிப்படுத்த 30க்கும் மேற்பட்டவங்க பெருந்தொகை கொடுத்தாங்களாம். இப்ப அவங்க சீட்டும் வேணாம், பதவியும் வேணாம், பணத்தை திருப்பி தந்தா போதும், பத்திரமா திரும்பி போயிடலான்னு பாக்குறாங்களாம். சரி, தலைமை அலுவலகத்துக்கு போய் இத பத்தி பேசி பணத்தை கைப்பற்றலாம்னு பார்த்தா அங்க நிர்வாகிகள் யாரும் இருக்கிறது இல்லையா. என்ன செய்யறதுன்னு தெரியாம விழிப்பிதுங்கி நிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்ல, முரசுக்காரரு தனிச்சு போட்டின்னு அறிவிச்சதால மனநொந்து போன கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் சூரிய கட்சியில் இருக்கிற சில பொறுப்பாளர்கள் கிட்ட எப்படியாவது கூட்டணிய முடிவு பண்ணுங்க, அப்படியும் முடியலன்னா எங்களையாவது உங்க கட்சியில சேர்த்துக்கோங்க, நாங்க முரச விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு முறையிடுறாங்களாம். ஏதாவது ஒரு வகையில சூரிய கட்சியிலேயாவது சீட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு அவங்க கனவு காங்குறாங்களாம். ஆனா சூரிய கட்சிக்காரங்க இந்த முறையீட்டுக்கு முடியாதுன்னு சொல்லலையா, சரின்னு சொல்லலையா. பொறுங்க பாத்துக்கிடலாம், நல்ல முடிவெடுப்போம்னு ஜாக்கிரதையா சொல்லி வச்சிருக்காங்களாம். முரசு கட்சியில அவங்க முக்கிய பொறுப்பா இருக்கலாம், ஆனா அந்த தலைவர் இல்லாம அவங்களுக்கு என்ன தனி மதிப்பு இருக்கு? அவங்கள நம்ம கட்சியில சேர்த்து என்ன புண்ணியம்னு நினைக்கிறாங்களாம் சூரிய கட்சிக்காரங்க. ஆனாலும் முரசு நிர்வாகிகள் கிட்ட பொறுங்க பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்களா. இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டம் பத்தியும், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் பலம் மற்றும் பலவீனம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவகங்கை தொகுதி. வானம் பார்த்த பூமி சிவகங்கை தொகுதி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்குன்னு சொல்லலாம். 2011 கணக்கெடுப்பின்படி இந்த மாவட்டத்தோட மொத்த மக்கள் தொகை 13,39,101 பேர். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில சுமார் 7 முறை வெற்றி பெற்றிருக்கார். பொதுவாகவே தென் மாவட்டங்களில் வேலை வாய்ப்பை பெருக்க போதுமான தொழிற்சாலைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சிவகங்கையில இருந்து தொடர்கிறது. இன்னைக்கு இந்த பகுதியில மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய பகுதிகளில் கட்சிகளுடைய பலம் மற்றும் பலவீனம் பத்தி பார்க்க போறோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக மதுரை செய்தி அரங்கில் இருந்து இணைகிறார் சமூக அரசியல் விமர்சகர் திரு அர்ஜுனன் அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு அர்ஜுனன். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் அதில் கட்சிகள் எப்பெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு போன்ற விவரங்களை முதல் கட்டமா இப்ப நம்ம பார்க்கலாம். சிவகங்கை அப்படி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக 1991 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், அதாவது 5 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 9 நாடாளுமன்ற தேர்தல்கள்ல சிவகங்கை 2 முறை வெற்றி பெற்றிருக்கு. 2009 எம்பி தேர்தல்ல முன்னிலை வகிச்சிருக்கு, 2014 எம்பி தேர்தல்ல முன்னிலை வகிச்சிருக்கு. இது முன்னிலை அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள இருக்கும். அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி அனைத்து தொகுதிகளிலுமே ஒட்டுமொத்தமாக பெறக்கூடிய வாக்குகள் வைத்துதான் அந்த கட்சியினுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும். இப்போ ஒரு தொகுதியில ஒரு உதாரணத்துக்கு அதிமுக அதிகமா இருக்கும், இன்னொரு தொகுதியில திமுக அதிகமா இருக்கும், மற்ற 3 தொகுதிகள்ல காங்கிரஸ் அதிகமா இருக்கும். ஆக ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள்ல எந்தெந்த கட்சி முன்னிலை அப்படிங்கறது தான் இதுல நம்ம விளக்கிக்கிட்டு இருக்கோம். அதே போல மானாமதுரை தொகுதியில 3 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 1999 ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் முன்னிலை பெற்றிருக்கு. 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையும் முன்னிலை பெற்றிருக்கு. 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையும் அதிமுக மானாமதுரை தொகுதியில முன்னிலை பெற்றிருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விவரங்கள், திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 9 தேர்தல்கள், அதாவது 5 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 4 நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 2 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. 2009 ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் முன்னிலை வகித்திருக்கிறது. 2014 ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் முன்னிலை வகித்திருக்கிறது அதிமுக திருப்பத்தூர் தொகுதியில. அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய விவரம், காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. 2014 ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் அதிமுக முன்னிலை வகித்திருக்கிறது. இது அதிமுக அந்த தொகுதியில் பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் நிலவரம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுக என்ன மாதிரியான வெற்றிகளை பெற்றிருக்கிறது. அதாவது சிவகங்கை தொகுதியில ஒரு முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. மானாமதுரை தொகுதியில எந்த வெற்றியும் பெறல. 2004 ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் முன்னிலை வகித்திருக்கிறது திமுக.
அதற்கு அடுத்தபடியாக நான் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள் அப்படின்னு பார்த்தா திருப்பத்தூர் தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. காரைக்குடி தொகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு முறை கூட வெற்றி பெறவில்லை. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் வந்துட்டு திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நான் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவகங்கை தொகுதியில ஒரு முறை கூட காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை. 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முன்னிலை வகித்திருக்கிறது. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கு அப்படிங்கறத இந்த விவரங்கள் மூலமா நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் திருப்பத்தூர் தொகுதியில சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறல. 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முன்னிலை வகித்திருக்கு. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் முன்னிலை வகித்திருக்கிறது திருப்பத்தூர் தொகுதியில. அடுத்தபடியாக காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை ஒரு முறை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முன்னிலை வகித்திருக்கிறது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் காரைக்குடி தொகுதியில் முன்னிலை வகித்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நான் பார்க்க இருப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிவகங்கை தொகுதியில பொறுத்த வரைக்கும் 2 முறை தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மானாமதுரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இதுதான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலவரம். என்னென்ன கட்சிகள் என்னென்ன வெற்றிகள் எல்லாம் பெற்றிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். இனி நம்ம விவாதத்துக்குள்ள போலாம். மதுரை செய்தி அரங்கில் காத்திருக்கும் திரு அர்ஜுனன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. வணக்கம் திரு அர்ஜுனன். இப்போ நம்ம விவரங்கள் எல்லாமே பார்த்தோம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னு. மானாமதுரை தொகுதியில பொறுத்த வரைக்கும் 3 முறை வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 3 பாராளுமன்ற தேர்தல்களையும் முன்னிலை பெற்றிருக்கிறது. அங்கு அதிமுக இத்தனை செல்வாக்காக இருப்பதற்கு என்ன காரணம்? கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் அதிமுக அங்கே ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கு. அதிலும் குறிப்பாக திருப்புவனம் ஒன்றிய பகுதியில் அதிமுகவுக்கு கூடுதலான வாக்குகள் ஒவ்வொரு முறையும் கிடைக்கும். அதனால தான் அவங்க தொடர்ந்து 3 முறை மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க, முன்னிலையில் வைத்திருக்காங்க. திரு அர்ஜுனன், திருப்பத்தூர் தொகுதியில பொறுத்த வரைக்கும் 3 முறை வந்துட்டு திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக அந்த பகுதியில பலமாக செல்வாக்காக இருப்பதற்கு என்னென்ன பிரதான காரணங்கள் இருக்கு? திமுக ஏற்கனவே அமைச்சர் கண்ணப்பன் அங்க வெற்றி பெற்று அதிமுகவில் இருந்தாரு. இப்போ தொடர்ந்து திமுக வந்து 2 முறையாக திரு பெரியகருப்பன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்போ பொதுவாக வந்து மாறி மாறி அந்த அரசியல் சூழ்நிலைகள் அங்க அமைஞ்சிருக்கு. அதான் திருப்பத்தூருடைய நிலவரம். திரு அர்ஜுனன், காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் 1991 இப்ப வரைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்சி அந்த தொகுதியில வந்து தங்களுடைய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக அப்படின்னு பல கட்சிகளுக்கு அந்த தொகுதி வந்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறது 91ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இருந்து. அப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பார்த்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்கிறார்களா, இல்ல கட்சியினுடைய கொள்கைகள் அதெல்லாம் பார்த்து வாக்குகள் வந்து பதிவு செய்யறாங்களா? காரைக்குடியில் பெரும்பகுதி மத்தியதர பகுதி மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கும்படியான ஒரு ஒட்டுமொத்த அரசியல் நிலைமைகளுக்கு ஏற்ப காரைக்குடியில் அணிச்சேர்க்கைகளுக்கு ஏற்ப அந்த வெற்றிகள் அமைகிறதுங்கிறது தான் காரைக்குடியுடைய அனுபவமாக கடந்த தேர்தல்களில் அமைஞ்சிருக்கு. மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு மிக முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அங்க இருக்கக்கூடிய கிராஃபைட் தொழிற்சாலையை விரிவாக்கம் பண்ணணும். ஏன்னா கடந்த 20 ஆண்டுகளாகவே 200 தொழிலாளர்களோட தான் அது இயங்கிக்கிட்டு வருது. அதை விரிவுபடுத்தினால் இன்னும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளாக பல்வேறு தேர்தல்களில் அதை கோரிக்கை வச்சிருக்காங்க, வாக்குறுதிகளாகவும் வைக்கப்பட்டிருக்கு. ஆக அந்த ஒரு பிரச்சனை இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இப்ப சிவகங்கை மாவட்டத்தில் வேலை வாய்ப்பும் தொழிற்சாலைகளும் தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. இந்த கிராஃபைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளா சிவகங்கை மக்களுடைய ஒரு கனவாகவும் இளைஞர்களுடைய இயக்கமாகவும் இருக்கிறதுனால இந்த முறை தேர்தல் களத்தில் வந்து கிராஃபைட் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்வதும் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பை இந்த பகுதியில் உருவாக்க வேண்டும் என்பதும் இளைஞர்களுடைய ஒரு அபிலாஷையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலிலும் கிராஃபைட்டும் வேலை வாய்ப்பும் ஒரு அடிப்படையான பிரச்சனையாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திற்கும் குடிநீர் ஆதாரத்திற்காகவும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக விளங்கும் பெரியார் வைகை மேம்பாட்டு திட்டம் சரியாக செயல்படுத்தப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாகவே தொடர்ந்துட்டு இருக்கு. இதுவும் வந்து இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமாக. இப்ப குறிப்பா சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் பெரியாறு அணையிலிருந்து விஸ்தரிப்பு பகுதியாக மரவமங்கலம் கண்மாய் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு புதிய கால்வாய்
திரு கண்ணப்பன் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கையில் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு கடந்த 20 ஆண்டுகளில் அந்த மரவமங்கலம் வரைக்கும் சென்ற பெரியாறு விஸ்தரிப்பு கால்வாய் திட்ட பணிகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டதுனால இந்த பெரியாறு அணை 152 அடியாக உயர்த்தினாலும் கூட அது நம்முடைய பகுதிக்கு வந்து சேரவில்லை என்கிற ஒரு ஆதங்கமும் வருத்தமும் சிவகங்கை அந்த தமராக்கியிலிருந்து மரவமங்கலம் வரைக்கும் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கிராமங்களில் ஒரு ஏக்கமாகவே இருக்கு. நிச்சயமாக இந்த பெரியாறு விஸ்தரிப்பு பாசன பிரச்சனையும் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக முன்னுக்கு வரும். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு அர்ஜுனன். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அதிமுகவின் மீதான ஒரு ஈர்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. இப்போ திருப்பத்தூர் அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக அதிக அளவிலான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை பல கட்சிகளுக்கும் அந்த பகுதி மக்கள் வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை வேலை வாய்ப்பு, தொழிற்சாலை என்பது மிக பிரதானமாக பார்க்கப்படுகிறது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய, அந்த வாக்குறுதிகளை தரக்கூடிய கட்சிகளுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் அங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அதிமுக ஆட்சி பற்றி மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கும் கருத்து கணிப்பு. கடந்த சில நாட்களாகவே பல்வேறு விதமான கேள்விகளை மக்கள் கிட்ட கேட்டு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த 5 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சி பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய மனநிலை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையாகட்டும் அல்லது கட்சி பற்றியாகட்டும் அல்லது முதலமைச்சரின் செயல்பாடுகள் பற்றியாகட்டும் பல்வேறு விதமான பதில்களை மக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்டு மக்கள் கிட்ட பதில் வாங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு மக்கள் கிட்ட நம்ம என்ன கேள்வியை கேட்டோம், அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். மக்கள் கிட்ட நாம் கேட்ட கேள்வி, அதிமுக ஆட்சியில மக்களின் வாழ்க்கை மேம்பட்டு இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்டோம். அதற்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 2 விருந்தினர்கள் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்காங்க. பத்திரிகையாளர் திரு கோமல் அன்பரசன் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு கோமல் அன்பரசன். அடுத்ததாக கிருஷ்ணன் மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ நம்ம அதிமுக ஆட்சியில மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கேட்டகரிஸ் கிட்டையும் நம்ம இந்த கருத்து கணிப்பு வாங்கி இருக்கோம். முதலாவது நாம் பார்க்க போறது கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதிமுக ஆட்சியில் மக்களின் வாழ்க்கை மேம்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய பதில் ஆம் மேம்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி 43% பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சர்ப்ரைசிங் விஷயம், இல்லை அப்படின்னு சொல்லியும் அதே கிராமப்புறத்துல 43% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 14% பேர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். திரு கோமல் அன்பரசன், இப்போ நம்ம தினமும் ஒவ்வொரு கேள்வியை பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கிராமப்புறத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுகவுடைய கோட்டை கிராமப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். படித்தவர்கள் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்துவாங்க, கிராமம் அதிமுக அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். ஆனா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களே அதிமுக ஆட்சியில் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கு அப்படின்னு 43%, மேம்படல அப்படின்னு சொல்லி அதை 43% சொல்லியிருக்காங்க. அப்போ வெறும் இலவச திட்டங்கள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் இல்ல அப்படின்னு கிராம மக்கள் விழிப்புணர்வா இருக்காங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? ஆமா, நான் இப்போ இதுல அடிப்படைய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். வாழ்க்கை தரங்கிறது அரசாங்கத்தோட நேரடி தொடர்பா இருந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அந்த சூழல், அந்த பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு பிறகு தலைகீழ மாறி போச்சு. அதாவது வாழ்க்கை தரங்கிறது தனி மனித வாழ்க்கை தரம், தன்னுடைய உயர்வு, அதுங்கிறது அரசாங்கத்தோட திட்டங்களோட நேரடி தொடர்பு இல்லைங்கிற மனநிலைக்கு மக்கள் வர தொடங்கிட்டாங்க. எப்போ இந்த இலவசங்கள், வளர்ச்சி திட்டங்கள் குறைஞ்சு போய் இலவசங்கள் தேர்தல்கள்லையும் ஆட்சி முறைகள்லையும் அதிக அளவு ஆதிக்கம் செலுத்த தொடங்குச்சோ, அப்பவே தனி மனித வாழ்க்கை தரத்திற்கும் அரசாங்கத்தோட திட்டங்களுக்கும் தொடர்பு இல்லைங்கிறது மாதிரியான ஒரு இடைவெளி வந்துடுச்சு. இடைவெளி அதிகமாயிடுச்சு. அரசாங்கம் நேரடியா எது பாதிக்குது, இப்போ ஒரு எரிவாயு மானியமோ இல்ல ஒரு இலவச திட்டமோ இல்ல நேரடியா அவங்களுக்கு பலனடைகிறதோ இல்ல பாதிக்க செய்யறது மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க மக்களே. இப்போ வாழ்க்கை தரங்கிறது ஒரு காலத்துல சைக்கிள் வாங்குறது ஒரு கனவா இருந்தது. அப்புறம் சைக்கிள் தாண்டி ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறது, அப்புறம் ஒரு கார் வாங்குறது. இப்ப காரை தாண்டி அடுத்த கட்டமா வேற என்ன, அதுல என்ன பெரிய ஒரு ஆடி கார் வாங்கலாமா இல்ல பென்ஸ் கார் வாங்கலாமா அப்படிங்கிறது மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு அந்த வாழ்க்கை தரம் உயர்வுங்கிறது. அதனால ஆட்சி முறை, ஆட்சியாளர்களால நேரடியா வாழ்க்கை தரத்துல எந்த விதமான ஒரு இம்பாக்ட், அந்த பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறதா கடந்த ஒரு 4 நூற்றாண்டு காலமா நம்ம பார்க்க முடியல. அதுக்கு முன்னாடி நேரடி திட்டங்கள் இருக்கும், வளர்ச்சி திட்டங்கள் இருக்கும்,
அதன் விளைவுல அதன் அடிப்படையில தன்னை வந்து அது பாதிக்கும், தன்னை வந்து உயர்த்தும் அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருந்த காலம் மாறி போச்சு. வந்துட்டு பல்வேறு விதமான சமூக நல திட்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதை இலவசங்கள் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்றதுல கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக தான் இப்போ தாலிக்கு தங்கம் கொடுக்கறாங்க, விலையில்லா வந்து விலையில்லா கறவை மாடுகள் கொடுக்கறாங்க, ஆடுகள் கொடுக்கறாங்க, விலையில்லா ஃபேன் மிக்சி கிரைண்டர், இந்த மாதிரி எல்லா விஷயம் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக தானே அது வந்து கொடுக்கப்படுது. அதுதான் இப்ப நீங்க அதுல நீங்க சொன்னது மாதிரி அது எல்லாருக்கும் போய் சேர்ற விஷயமா இருக்காதுல்ல. ஒரு கறவை மாடோ இல்ல ஆடுங்கிற விஷயம் செஞ்சிருக்காங்க, நல்ல விஷயம். ஒரு குடும்பத்தை, ஒரு ஊர்ல 10 குடும்பத்தை இல்ல 20 குடும்பத்தை மேம்படுத்தலாம். இந்த ஊரையே மேம்படுத்துற திட்டம்னு நம்ம அதை சொல்ல முடியாது, அப்படிதான் எடுத்துக்கணும். அதுல தொடர்ந்து பேசலாம் திரு கோமல் அன்பரசு. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு உயரல அப்படின்னு என்ன கேட்டகரி வச்சு அவங்க வந்து டிசைட் பண்றாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்திருக்காங்க? சாதாரண எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தீங்கன்னா, இந்த 5 ஆண்டுகள்ல என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே தானே என் வாழ்க்கை இருக்கு, இதுல பெரிய மாற்றம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றது ஒரு 43%. இன்னொரு 43%, 43ல இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு எட்ஜ் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 44% வரக்கூடிய ஆட்சியில நல்லபடியா நல்லா நடந்திருக்கு, என் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னு சொல்றவங்க வந்து சொல்லக்கூடிய திட்டங்கள்னு பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க சொன்னாப்ல சோசியல் ஸ்கீம்ஸா இருக்கலாம், இல்லனா அந்த சமுதாயத்தை சார்ந்த அறிவிக்கப்பட்ட திட்டங்களா இருக்கலாம், இல்ல அவங்களே இப்ப சார் இந்த கோ பேனலிஸ்ட் அவர் சொன்னாப்லயே கூட அவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து அவங்களுடைய பிரைவேட் வாழ்க்கை தரம் உயர்ந்ததுக்கு அரசாங்கம் வகுத்த பல திட்டங்கள் அதையும் முன்வைக்கிறாங்க. அது தகவல் தொழில்நுட்பமா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இதெல்லாம் தான் முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. கிராமப்புற மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்ததா நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய மனநிலையை எப்படி பிரதிபலிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதே கேள்விக்காக நகர்ப்புற மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில் அப்படின்னு பார்க்கும்போது, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அதிமுக ஆட்சியில மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு நகர்ப்புறத்தில் எங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி 51% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, எங்களுடைய வாழ்க்கை மேம்படவில்லை அப்படின்னு சொல்லி 23% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி அதிகபட்சமா இந்த கேட்டகரியில தான் 26% பேர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். திரு கோமல் அன்பரசன், இப்போ நகர்ப்புறத்தில் இருப்பவர்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி 51% வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நகர்ப்புறத்தில் இருப்பவர்களுக்கு இந்த அதிமுக அரசு மீது அதிருப்தி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல என்னுடைய வாழ்க்கையை நான் தான் உழைக்கணும், நான் தான் சம்பாதிக்கணும், நான் தான் சாப்பிடணும், அதனால எனக்கு மற்ற திட்டங்கள்லாம் அந்த இலவச திட்டங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, நான் உழைச்சு சம்பாதிச்சா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? இதுல ரெண்டு பார்வை நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு, நீங்க சொன்னது மாதிரி நாங்க உழைக்கிறோம், எங்களோட வாழ்க்கை தரம் அதன் மூலமா உயருது, வேலையோ இல்ல ஒரு தொழிலோ அதுல வந்து அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போறோம்னு சொல்றது ஒரு கோணம். இன்னொரு கோணம், அங்க இருக்கிற உள்கட்டமைப்பு, அவர் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி சொன்னது மாதிரி உள்கட்டமைப்பு விஷயங்கள், வளர்ச்சிக்கான உள்கட்டமைப்பு விஷயங்கள் மேம்படுறப்ப அது ஒரு சாலையா இருக்கட்டும், ஒரு மற்ற வசதிகளா இருக்கட்டும், அது எல்லாமே கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்களுக்கு கொஞ்சம் கூடுதலா அவங்க தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அப்ப அது வந்து அவங்கள ஓரளவுக்கு திருப்திப்படுத்தி. கிராமப்புற மக்கள் கிட்ட இன்னும் அதிமுக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், அந்த வாழ்க்கை தரத்திற்கும் அரசாங்கம் இப்போ சமீபத்திய ஆண்டுகள்ல ஒரு 1/4 நூற்றாண்டு காலமா இருக்கிற அரசாங்கத்தோட செயல்பாடுகளுக்கும் நேரடியா பெரிய அளவுக்கு தாக்கம் இல்லை. ஏதோ ஒரு குறைந்த சதவீதம் இருக்கு. அது நீங்க சொன்னது மாதிரி இந்த இலவச திட்டங்கள் மூலமா ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் அதன் மூலமா வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருக்காங்க. இன்னும் தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் பண்ணணும்னா உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறப்ப ஆட்டோமேட்டிக்கா அதோட தொடர்ச்சியா மக்களோட வாழ்க்கை தரமும் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு உயரவில்லை அப்படின்னு சொல்லி எதை அளவுக்குள்ள வச்சு சொல்லியிருக்காங்க? இந்த கேள்வி வந்து ஒரு முக்கியமான அளவுகோல். ஏன்னா எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா நகர்ப்புறம் வந்து திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற ஒரு பிரதான கருத்து இருக்கும். இந்த முறை அது உடைக்கிறதுக்கான சில அறிகுறிகள் தென்படுறது இப்படிதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிமுக அரசு ஒரு 4.25 ஆண்டுகள், ஒரு 5 ஆண்டு காலத்துல வந்து அதிமுக அரசு வந்து நகரங்கள்ல நிறைய கவனம் செலுத்தியிருக்கோ அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய பிரதிபலிப்பு நம்மளுக்கு தெரிய வருது. இதுல முக்கிய திட்டங்கள், சென்னையில இருக்கிறவங்களை மட்டும் எக்ஸாம்பிளா எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, கடல் நீர், அது வந்து உப்பு நீரை வந்து குடிநீரா மாத்திர திட்டமா இருக்கட்டும், சாலை திட்டங்களா இருக்கட்டும், இதை பத்தி எல்லாம் நிறைய பேர் எடுத்து சொல்றாங்க. மெட்ரோ ரயில் பத்தியும் சொன்னாங்க. அவங்கதான் 51%. என்ன நடந்திருக்குன்னு தெரியாத குழப்பத்துல இருக்கிறவங்க 26. அது ஒரு முக்கியமான ஃபைண்டிங்.
தொடர்ந்து பேசலாம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இந்த அதிமுக ஆட்சியில் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கிறதா என்பது பற்றி. ஆண்கள் பெண்கள் அதிமுகவிற்கு வாக்களித்தோர் வாக்களிக்காதோர் ஜெனரல் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பெண்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, இந்த அதிமுக ஆட்சியில மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருக்கிறதா அப்படின்னா பெண்கள் ஆம் எங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்கு அப்படின்னு 46% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை எங்களுடைய வாழ்க்கை மேம்படவில்லைன்னு 38% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 16% பேர் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆம் எங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கு அப்படின்னு 42% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 37% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 21% பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களித்தோர் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கை தரம் அதிமுக ஆட்சியில உயர்ந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதிமுகவிற்கு வாக்களித்தோர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் ஆம் எங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி 56% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை எங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படவில்லைன்னு 25% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 19% பேர் சொல்லியிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களிக்காதோர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதிமுகவிற்கு வாக்களிக்காதோர் அவங்க சொன்ன விஷயம் அதிமுக ஆட்சியில எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி 24% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை அப்படின்னு சொல்லி 58% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 18 பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக மொத்தமாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், கிராமப்புறம் நகர்ப்புறம் அதிமுகவிற்கு வாக்களித்தோர் வாக்களிக்காதோர் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதிமுக ஆட்சியில் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆம் அப்படின்னு சொல்லி 44% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 39% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 17% பேர் சொல்லியிருக்காங்க. திரு கோமல் அன்பரசு, இப்போ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்கள் ஆம் சொல்லியிருக்காங்க, ஆண்கள் 42% பேர் ஆம் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு பெண்கள் 38% பேரும் ஆண்கள் 37% பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப பொது வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெண்கள்ல 38 ஆண்கள்ல 37 சொல்லியிருக்காங்க. சோ இவங்க எங்களுக்கு இலவச திட்டங்கள் எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் தான் தேவை அப்படின்னு பாக்குறாங்களா, இல்ல இவங்க இந்த அதிமுக ஆட்சியின் மேல அதிருப்தியில இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல அதிருப்தியில இருக்காங்கன்னு எடுக்க முடியாது இதை. ஏன்னா அவங்களோட மொத்த நீங்க சொல்றப்போ மொத்த கருத்துமே, அதாவது இது நாங்க அவங்களுக்கான வாக்கு வங்கிங்கிறது அதிமுகவுக்கான வாக்கு வங்கி, முதல் தடவை அவங்களுக்கு வாக்களித்தவங்க, அதுல இருந்து வாக்கு அளிக்காதவங்க 2 பேரையும் நீங்க கணக்குல வச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த ஆதரவு தளம் அப்படியே தான் இருக்கு. அதனாலதான் அவங்க இப்ப அவங்களுக்கு வாக்களித்தவங்களே என்ன சொல்றாங்க, நாங்க திருப்தி அடைஞ்சிட்டோம், இந்த திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. பாத்தீங்கன்னா வாக்களித்தோர்ல இல்லை எங்களுக்கு திருப்தி அடைவில்லைன்னு ஒரு 25%, கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 19% சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கருத்து இல்லைங்கிற 19% திருப்தி அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க ஆம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா இதுல அந்த மொத்தமா இருக்கக்கூடிய 44% ஏதோ ஒரு அதிருப்தி இருக்க போயிதுன்னா அவங்க அந்த 44% மொத்தமா செய்யும். அது இருக்கதானே செய்யும். நீங்க 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி நடக்குது, அதுல நடக்கிறப்போ அதுல சின்ன ஒரு அதிருப்தி இருக்கதான் செய்யும். அவங்களோட எதிர்பார்ப்பு வேற மாதிரியா இருந்திருக்கும். அந்த ஒரு இடத்துல ஒரு ஊர்ல ஒரு தொழிற்சாலை கேட்டிருப்பாங்க, அந்த தொழிற்சாலை வந்திருக்காது. இல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெருகும்னு நினைச்சிருப்பாங்க, அது வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அதோட தொடர்ச்சியா அவங்களுக்கான ஒரு ஏமாற்றம், ஒரு சின்ன ஏமாற்றம், அதிருப்திங்கிறது இருக்கதான் செய்யாது. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சொல்லுங்க, அதிமுகவிற்கு வாக்களித்தோர் வாக்களிக்காதோர் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா 25% அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன காரணங்கள் எல்லாம் முன்வைத்திருக்கிறாங்க? அதிமுகவுக்கு வாக்களித்தோர் வாக்களிக்காதோர் ரெண்டுத்துலயுமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஃபிகர் என்னன்னா, இங்க இருந்து வெளியில போறது எத்தனை பேரு, அங்க இருந்து வெளில வரவங்க எத்தனை பேர், அதை கிராஸ் கம்பேரிசன் நீங்க பண்ணும்போது ஒரு அளவுக்கு பேலன்ஸ் ஆகுது. அது எதிர்கட்சியா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சியா இருக்கட்டும், அவங்களுடைய கோட்டையை தக்க வச்சுக்கிறாங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல இதுல யாரு மக்களிடையே கொண்டு சென்று எந்த மாதிரி திட்டங்கள் நிறைவேறி இருக்கு, நிறைவேறல அப்படிங்கறத எடுத்து சொல்லி அதுல யார் மக்கள் கருத்து கூற விரும்பாதோ எத்தனை பேர் எந்த பக்கம் சாயறாங்கிறத பொறுத்துதான் தேர்தலுடைய ஃபைனல் அவுட்புட் இருக்கும். அப்படி நீங்க பார்க்கும்போது இந்த கேள்விக்கு பதிலளித்த வாக்களித்தோர் பதிலளிக்கும் போது கொண்டு வந்த பல அம்மா திட்டங்களா இருக்கட்டும், இல்ல பிளாக்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து உரைக்கிறாங்க. வாக்களிக்காதோர் சொல்லும் போது நிறைவேறல அப்படின்னு சொல்லும் போது பல வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் நிலைமையிலே இருக்கும்போது அது இன்னும் திட்டப்பணி நிறைவேறாம அது கம்ப்ளீட் ஆகாததுதான் வாக்குறுதிகள் நிறைவேறல அப்படிங்கறதையும் எடுத்து வைக்கிறாங்க.
நிச்சயமாக அதிமுக ஆட்சியில் தங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிற பதிலுக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கக்கூடியது மக்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய பதில் அப்படின்னு பார்க்கும்போது ஆம் அப்படின்னு சொல்லி 44% வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படின்னு சொல்லி 39% பேர் சொல்லியிருக்காங்க, கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 17% பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது தேர்தலில் அப்படியே எதிரொலிக்க போகிறதா? மக்கள் வந்து இன்னும் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாமே எதிர்பார்க்கிறாங்க? இலவச திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு அதன் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்புகள் எல்லாம் போய்விட்டதா? பல்வேறு விதமான ஒரு விழிப்புணர்வு சார்ந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா அப்படிங்கறத இந்த தேர்தலில் வர இருக்கக்கூடிய முடிவுகளை வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு கோமல் அன்பரசன் அவர்களுக்கும் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.